அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட பணிகள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல் நம்ம உடம்புக்கு தேவையான பல்வேறு சத்துக்களை சேமித்து வச்சுருக்கோம். நம்ம உடல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான புரதத்தை உற்பத்தி செய்கிறதே இந்த கல்லீரல் தான். இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். அதுவும் சாதாரண நிலையில் இதனுடைய அறிகுறிகள் தெரியாது. 90% பாதிப்பு அடைஞ்ச பிறகு தான் இதனுடைய அறிகுறிகள் நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான பாதுகாப்பான ஒரு உறுப்பு இந்த கல்லீரல். இந்த கல்லீரலை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும், இந்த கல்லீரலை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்திருக்கணும், அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய 10 வகையான உணவுகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மனித உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளில் கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்லீரல் நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலைகள் செய்யுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மிக முக்கியமான சில வேலைகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை இது வெளியேற்றும். நாம் அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது மருந்துகளை சாப்பிட்டாலும் சரி, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்களை ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, அதை வடிகட்டி அதை சரி செய்து சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கல்லீரலுக்கு உண்டு. இது ஒரு வேதியியல் தொழிற்சாலை அல்லது நச்சுகளை நீக்கக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்தவித நச்சாக இருந்தாலும் கல்லீரல் தான் அது வெளியேற்றும். பித்த நீரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இந்த கல்லீரல். இந்த பித்த நீர் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை செரிமானம் செய்யவும், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களான ஏ, டி, இ, கே ஆகியவற்றை இந்த உடல் உறிஞ்சு கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்குது. இந்த வைட்டமின்கள் நம்ம உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பெரும் பங்கு வகிக்குது. மேலும் இந்த கல்லீரலானது நம்ம உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு ஆகியவற்றை சீராக வைத்திருக்க உறுதுணையாக இருக்குது. இவற்றை மாற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு கல்லீரல் உறுதுணையாக இருக்குது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை சமநிலையில் வைத்திருக்க இது உதவுது. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு சமநிலையில் இல்லைன்னா நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு பாதிப்பு உண்டு. அதனால் இதுதான் நமக்கு சுகர் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குது. மேலும் கல்லீரல் குளுக்கோஸை கிளைக்கோஸாக சேமித்து பின்னர் தேவைக்கேற்ப அதை மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி இரத்தத்தில் வெளியிடுகிறது. இந்த அளவுக்கு வேலை கல்லீரல் நமக்கு செய்யுது. நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இரத்தத்தை உடனே நிறுத்துவதற்கும் உறைவதற்கும் தேவையான புரதத்தை உற்பத்தி செய்வதற்கு கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் இந்த கல்லீரலானது இரும்புச்சத்து, தாமிரம், வைட்டமின்கள் ஏ, டி, இ, கே மற்றும் B12 போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சேமிப்பு கலனாக நம் உடலில் இது செயல்படுகிறது. கல்லீரலின் மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய பழைய இரத்த சிவப்பணுக்களை அழித்தும், சேதமடைந்த இரத்த சிவப்பணுக்களை அழித்தும், அதிலிருந்து வரக்கூடிய பிலினிர்பீன் என்ற ஒரு கழிவுப்பொருட்களை சரியான முறையில் வெளியேற்றுகிறது. ஒருவேளை இது செயல்பாடு சரியாக இல்லை, இது நல்ல முறையில் வெளியேற்றலை அப்படின்னா இது மஞ்சக்காமலை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். மேலும் இந்த கல்லீரலானது இரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இரத்த சிவப்பணுக்களை அதை அழித்து நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதுபோல் முக்கியமான பணிகள் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த கல்லீரல். இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும், நம்ம ரொம்ப பலவீனமாக இருப்போம். மேலும் நம்மளுக்கு மஞ்சக்காமலை ஏற்படும், தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறும், வயிறு ரொம்ப வீக்கமாக இருக்கும், அடிவயிற்றில் வலி அல்லது அசௌகரியமாக ஏற்படும், பசியின்மை மற்றும் எடை இழப்பு அதிகமாக இருக்கும், சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறும், கால் மற்றும் கணுக்கால் வீக்கமாக காணப்படும். இவனைத்தும் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் சில நோய்கள் இருப்பதற்கான அறிகுறிகளாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மேலும் கல்லீரல் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இது போல் அறிகுறிகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் பாதிப்பால் ஏற்படக்கூடிய நோய்களாக கல்லீரலில் வரக்கூடிய வீக்கம், அடுத்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் மது பழக்கத்தால் ஏற்படக்கூடிய கொழுப்பு கல்லீரல் நோய்,
ஆல்கஹால் இல்லாத வரக்கூடிய கொழுப்பு கல்லீரல் நோய். மேலும் கல்லீரல் இழைநார் வளர்ச்சி, இதுவும் கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முற்றிய நிலையாக கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் செயலிழப்பு, இதெல்லாம் அடுத்த கட்ட இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலை வந்தாலே நம் உயிருக்கு மிகவும் ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 90% பாதிப்பில் வந்தால் மட்டுமே நம் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் உணரவே முடியும். அந்த தருணத்தில் நம்மளால் நம்மளுடைய உயிரை காப்பாற்றவும் முடியாது, நமக்கு மிகப்பெரிய பயணம் தரக்கூடிய கல்லீரலையும் காப்பாற்ற முடியாது. நமக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய கல்லீரலை நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் தெரியுமா? மிக எளிமையான உணவுகள் தான். பூண்டு, தினமும் 2 பூண்டுகளை நம்ம தினமும் நேரடியாக சாப்பிட்டாலும் சரி, அல்லது சுட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பார் உணவுகளை இருந்தால் அதை நம்ம தேடி சாப்பிட்டாலும் சரி, நம்முடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டில் உள்ள அல்லிசீன் மற்றும் செலினியம் போன்ற ரசாயனங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வெளியேற்றும். தினமும் 2 பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க, கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டாவது உணவாக பச்சை கீரைகள், கீரை, முட்டைக்கோஸ் போன்ற இலைகள் சார்ந்த கீரை வகைகள் நாம் அதிகமாக சாப்பிடும்போது இந்த கீரையில் குளோரோபில் அதிகம் உள்ளது. இது கன உலோகங்கள், ரசாயனங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இவற்றை நடுநிலையாக்கி கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்க உதவியாக இருக்குது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் கல்லீரலை பாதுகாக்கும். கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றும். அதே சமயம் அந்த கல்லீரலே நச்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதுபோல் பச்சை காய்கறிகள், கீரைகளை நிறைந்திருக்கு. மூன்றாவது ஒரு எளிமையான ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், டர்மரிக். இந்த டர்மரிக்கில் பார்த்திங்கன்னா குர்குமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது கல்லீரல் சேதத்தை குறைத்து அதன் மீள் உருவாக்கத்தை தருகிறது. அது ஏற்கனவே சேதம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு உண்டு. மேலும் பித்தநீர் உற்பத்திக்கும் இது உறுதுணையாக இருக்குது. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் இது உறுதுணையாக இருக்குது. ஒரு மஞ்சள், அதில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கல்லீரலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கும், கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும், கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய பித்தநீரை உற்பத்திக்கு உறுதுணையாகவும் இருக்குது. இந்த மஞ்சளை நம்ம தினமும் எடுத்துக்கணும். நான்காவது உணவாக சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி. இதில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இவை கல்லீரலில் நச்சியை நீக்குகிறது. மேலும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. அந்தளவுக்கு சிறப்பான பண்புகள் கொண்டது இந்த சிட்ரஸ் பழங்கள். கல்லீரல் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் சிட்ரஸ் பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். ஐந்தாவது ஒரு உணவாக நட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். பாதாம், வால்நட் போன்ற பருப்புகளை நாம் அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய HDL, ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கல்லீரல் நோயை தடுக்கும். மேலும் கல்லீரலுடைய வீக்கத்தையும் குறைக்கும், கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இந்த நட்ஸில் வைட்டமின் இ மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் கல்லீரல் மேலும் வீக்கம் ஆகாமலும் கொழுப்புகள் மேலும் சேராமலும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உறுதுணையாக இருக்கும். ஆறாவது ஒரு உணவாக சுத்தமான ஆலிவ் எண்ணெய். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நல்ல முறையில் இது வெளியேற்றும். அந்தளவுக்கு நன்மை தரக்கூடியது இந்த ஆலிவ் எண்ணெய். அதேபோல் ஆப்பிள் பழங்கள், மாலிக் அமிலம் நிறைந்தது இந்த ஆப்பிள் பழங்கள். மேலும் இதில் இருக்கக்கூடிய பெக்டின் நார்ச்சத்துக்கள் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தி கல்லீரலின் சுமையை குறைக்கிறது. இதனால் கல்லீரலுடைய ஆயுள் காலம் மென்மேலும் அதிகரிக்கும். அவகோடா பழமானது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றவும், கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கல்லீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கவும் உறுதுணையாக இருக்குது. அடுத்த உணவாக காய்கறிகள், பீட்ரூட், கேரட் போன்ற காய்கறிகள் ஃப்ளவோனாய்டுகள் மற்றும் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது கல்லீரலின் செயல்பாட்டை தூண்டி நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது உணவாக கிரீன் டீ. கிரீன் டீயில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. மேலும் கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டசின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது கல்லீரலில் கொழுப்பு சேருவதை தடுக்கிறது. அதனால் இதனுடைய செயல்பாடு மேலும் அதிகரிக்கிறது. இதனுடைய பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது. கல்லீரல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு இது உறுதுணையாக இருக்குது. இந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்வதன் மூலம் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு மீண்டும் அந்த கல்லீரல் பழைய நிலைக்கு ஆரோக்கியமாக செயல்பட உறுதுணையாக இருக்கும். இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும்.
நம்ம உடலில் 500க்கும் மேற்பட்ட பணிகளை செய்யக்கூடிய கல்லீரல், நமக்கு பல்வேறு விதமான சத்துக்களையும் நன்மைகளும் தரக்கூடிய கல்லீரல் நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான ஆரோக்கியமான உணவுகளை நாம் தினமும் எடுத்துக்கணும். இந்த கல்லீரல் பாதிப்பை நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா உயிர் போகக்கூடிய அபாயமும் நமக்கு ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.